இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்திருக்கிறவன். நடிகனாக இருந்தாரு, அரசியல் அவதாரம் சொல்ல ஒரு வேஷம் போடாங்கல்ல, அவதாரம், இந்த அவதாரம், கல்கி அவதாரம், வாமன அவதாரம், விஷ்ணு எடுக்கன்னு சொன்ன மாதிரி இந்த அவதாரம் எடுத்திருக்காரு. நடிகனாக இருந்த ஒரு காலம், டேரக்டர் இருந்த ஒரு காலம், இப்போ அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்திருக்கிறவன். அதிகமாக பேசுகிறவர், ரொம்ப ரொம்ப பேசுவார், பயங்கர பேசிட்டே இருப்பார், என்ன டைப்னா பேசிட்டே இருப்பார். எதை சொன்னாலும் பேசாம பேசுவார், மாடு மேய்க்கனா பேசுவார், பஞ்சாப் தொழிலான பேசுவார், எதனா பேசுவார், அதிகமாக பேசுகிறவன். நாடக வேஷம், இடத்துக்கு தகுந்த ஒரு நாடக வேஷம் போட்டுக்கொண்டு வருகிறவன். கடவுள் வார்த்தைங்க, என் வார்த்தை இல்லைங்க, அப்படின்னு சொன்ன வார்த்தை, நான் சொல்ல வார்த்தை கிடையாது, தயவுமே கோப்படாதீங்க. எப்படின்னா, ஒரு சமுதாயம் இருக்குன்னா அங்கே சமுதாயம் போல அந்த தலைவர் பார்த்துட்டு அவர் வந்து எங்கள் பாட்டியாம்பாரு, இந்த பாப்பா இந்த சமுதாயத்தை பார்த்து எங்கள் தாத்தாம்பாரு, இவர் எங்கள் பெரியப்பாம்பாரு, இது எங்கள் அப்பாம்பாரு, எங்கள் சித்தப்பாம்பாரு. ஒவ்வொரு சமுதாயத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுன்னு நினச்சி பேசுவார். நாடக வேஷம், அது நாடக வேஷம் தானே.